ஹலோ. ஆ, எப்படி இருக்கடா? ஒரு சின்ன ஹெல்ப்டா. உங்ககிட்ட ஒரு 750 ரூபாய் இருக்குமா? இல்ல, இட்ஸ் ஆல் கூல். அது என்னன்னா, எனக்கு இப்போ 7.5 ஓடிட்டு இருக்குல்ல, அதனால தேவைப்படுது. இல்ல 7.5 கோடியெல்லாம் இல்ல, 750 ரூபாய் போதும். 750. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் பிஸியாக உள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு டயல் செய்யவும். The mobile you are trying to reach is currently unavailable. Please dial again later. சொல்டா. இல்ல சும்மாதான். என்னோட எல்லா கான்சர்ட்ஸையும் கேன்சல் பண்ணிடு. நான் எந்த ஷோவும் பண்ண போறதில்ல. இனிமே கோயில போய் ஃப்ரீயா பஜனை பண்ண போறேன். பணம் எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லடா. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆக்சுவலா காக்கா மயில் இருக்க வச்சுக்கிட்டா அது மயிலாடாது. எப்படி இருந்தாலும் அது காக்காவா தான் இருக்கும். ஆமா, உனக்கு இந்த காக்கா வடை திருடின கதை தெரியுமா? அதுல நஷ்டம் காக்காக்கு தானா. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் பிஸியாக உள்ளார். அப்படி இல்ல, ஆக்சுவலி நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் ரெடியாக உள்ளார். பரமபதத்துல ஷார்ட்கட்ல ஏணியில ஏறி போறவங்க இப்படிதான் வந்து விழுவாங்களாம். சும்மா விழ மாட்டாங்க, பாம்பு கடிச்சு வந்து விழுவாங்க. வட்டா மழையா இல்ல வெயிலா உன் பார்வை வானவில்லா யாரும் விழுந்து விடும் வலையா முதலா இல்ல முடிவா உன் பார்வை நீளும் கதையா நானும் தொடர்ந்து வரும் மலையா உன் பார்வை பெண்ணே இன்பமா நான் விரும்பும் வலியா உன் பார்வை உயிரை கொல்லுமா போர்க்களமா நீ பார்க்கடடா ஐயோ அடடா அடடா நான் உரைகிறேன் மெழுகை போல் மெல்ல கரைகிறேன் நீ பார்க்கடடா ஐயோ அடடா அடடா நான் இறக்கிறேன் மறுபடி அடிப்பிறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா. கதவை லாக் பண்ணலாமா வேண்டாமா? வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். லாக் பண்ணா மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். பிரக்யா அந்த பிரீஃபை எங்கே வச்சிருப்பா? வாட்ரூப். அங்கே செக் பண்ணலாம். பார்த்து தனு, ஜாக்கிரதை. எல்லா பொருளும் இருந்த இடத்துல இருக்கணும். அப்பதான் திருட்டு பழி அந்த ரோஹித் மேல போட முடியும். இங்கதான் பிரீஃப் ஒளிச்சு வச்சிருக்காளா? என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. எப்படியோ பணம் கிடைச்சிருச்சு. இந்த பணத்தை வச்சு நல்ல லாயரா ஹையர் பண்ணலாம். அப்படியே பிரக்யாவையும் வெளியில அனுப்பிட்டா எனக்கும் அபிக்கும் கல்யாணம் தான். போச்சுடா, மாட்டிக்கிட்டாளா?
அது வந்து நான் எதுக்காக இங்க நீ கீழ்த்தரமானவன் எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருப்பேன்னு இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாய்க்கு வந்தபடி பேசுற? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? Do not try to act smart in front of me and அந்த பிரீஃபை மறக்கணும்னு ட்ரை பண்ணாத. நீ எதுக்காக இந்த ரூமுக்கு வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்காக உங்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணேன்னு தெரியுமா? அப்பதான் பணத்துக்கு இருக்கிற மதிப்பை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. பணத்தை செலவு பண்றதுக்கு பதிலா சம்பாதிக்க கத்துப்பீங்கன்னு நினைச்சானா நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ கட்டிக்க போற ஒரு ரூம்குள்ள பணத்தை திருட வந்திருக்க. வாட் நான்சென்ஸ்? நான் எதுக்காக பணத்தை திருடணும்? நான் இங்க நான் பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்காக வந்தேன். அபிதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அதை தேடிதான் நான் இங்க வந்தேன். நான் எதுக்காக திருட போறேன்? உன்னை நான் கையும் களவுமா புடிச்சிட்டேன் தனு. இனிமே நீ போய் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. உன்னை கண்காணிக்க சொல்லி நான் தான் ரோஹித் கிட்ட சொல்லிருந்தேன். நீ பேப்பர்ஸ் எடுக்க தான் வந்தேனா எதுக்காக மறைஞ்சு மறைஞ்சு ரூம்குள்ள வரணும்? பேப்பர்ஸ் எடுத்துட்டு வர சொன்னவரு நீ ரூம்குள்ள இப்படித்தான் வரணும்னு சொல்லி கொடுத்தாரா என்ன? என்னாச்சு தனு? நீ ஏன் திடீர்னு வாயடிச்சு போயிட்ட? நான் ஒன்னும் வாயடிச்சு போயெல்லாம் நிக்கல. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ தான் என்ன ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்க. அதனாலதான் நான் மறைஞ்சு உள்ள வந்தேன். நான் வேற எந்த தப்புமே பண்ணல. நீ தப்பு பண்ணியா இல்லையாங்கிறத கீழே எல்லாரும் முன்னாடி நிரூபிச்சு காட்டுறேன். அந்த பிரீஃபோட வா. நீ தேவையில்லாம என் மேல பழிய போடுற. முடிஞ்சா அதை போய் நிரூபிச்சு காட்டு. ஒழுங்கா என் கூட வா. ரோஹித் அந்த பிரீஃப் எடுத்துட்டு வா. விடு என்ன? விடு. கடவுளே, இந்த தனு நம்ம பேரை சொல்லாம இருக்கணுமே. அவ என்ன போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் எப்படி சமாளிப்பேன்? பிரக்யா விடு என்ன? ஜஸ்ட் லீவ் மை ஹேண்ட். நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமா? பிரக்யா நான் சொல்லிட்டு இருக்கேன், மரியாதையை என் கை விடு. பிரக்யா லீவ் மை ஹேண்ட். விடுன்னு சொல்றேன்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? தனு என்னோட வருங்கால மருமக. அவளை போய் மாடியில இருந்து தரன்னு இழுத்துட்டு வர? அத சொல்றதுக்கு தானே பாட்டி நான் வந்திருக்கேன். சொன்னதுக்கு அப்புறம் நானே இவ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். யாராவது ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே சொல்லிடுங்க. ஏன்னா இப்ப நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள யாருக்குமே பேச்சே வராது. என்ன தனு, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டுமா? நீ என்ன எல்லார்கிட்டயும் சொல்றது? நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு நானும் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நீயே இவ்ளோ தூரம் ஆசைப்படும் போது நான் வேண்டான்னு சொல்லுவேனா? இவ ரூமுக்கு போனேன்னு இந்த பிரக்யா என்ன கண்ணத்துல அரைஞ்சிட்டா. உங்க வருங்கால மருமகளை அடிச்சிட்டா. ஐயோ அப்படியாம்மா? நீ இவள கண்ணத்துல அரைஞ்சியா? காமிமா. ஐயோ என்னம்மா கண்ணம் இப்படி சவந்து போயிருக்கு? 5 வரல 15 இருக்க. இந்த அப்பாவி பொண்ணை இப்படி போட்டு அடிச்சிருக்கியே. ஏய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததா என் மருமகளை கை நீட்டி அடிச்சிருப்ப? என்னன்னு தெரியல பாட்டி. இவ என்ன எதிரியாவே பாக்குறா. நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் இவ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா. இது வரைக்கும் வேலை செய்ய சொல்லி டார்ச்சர் பண்ணவே இப்ப கை நீட்டியும் அடிக்கிறா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. என் வயித்துல வளர குழந்தை அது பாவம் இல்லையா? நீங்க அபிக்கு போன் பண்ணுங்க பாட்டி. அவன் தான் சொல்லிட்டு போனால இவ என்ன டார்ச்சர் பண்றான்னு சொல்லுங்க. அபிக்கு போன் பண்ணுங்க. ஜஸ்ட் கால் ஹிம். நீ சொல்றது ரொம்ப சரிம்மா. நான் இப்பவே அபிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அக்கா, அபிக்கு நம்ம அப்புறமா போன் பண்ணிக்கலாம். முதல்ல பிரக்யா கிட்ட அவ ஏன் தன்னுவே அடிச்சான்னு சொல்லுங்க.